இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. எனக்கு எதுக்குக்கா தேங்க்ஸ் சொல்ற? எல்லாரும் என்ன திட்டும் போது நீ ஒரு ஆள் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின. அது என் உடம்புல இருந்து போக இருந்த உயிரை புடிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. இங்க யாரும் உன்னை புரிஞ்சுக்கலனா கூட நான் உன்னை புரிஞ்சுப்பேன்க்கா. ஏன்னா நீ அக்கா மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. நீ என்கிட்ட இப்படி பேசுறத பார்க்கும்போது எனக்கு என் அம்மா ஞாபகம் தான் வருது. இன்னும் சொல்ல போனா உன்னை என் அம்மாவா தான் நான் பாக்குறேன். மாத்தி சொல்றக்கா, நீதான்க்கா எனக்கு அம்மா. எனக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே நீதான் அம்மா. இங்க யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளா நின்னு அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்றதும் நீதான். அதே சமயம் அதுக்கான கஷ்டத்தை அனுபவிக்கிறதும் நீதான். ஆனா நீ உன் கஷ்டத்தையும் வலியையும் வெளியே காட்டிக்கவே மாட்ட. இதெல்லாம் ஒரு அம்மாவால தான்க்கா முடியும். அப்படி பார்க்கும்போது நீதான் எங்க எல்லாருக்குமே அம்மாக்கா. நீதான் அம்மா. இரும்பு பட்டறையில கிடைச்ச தங்கம் மாதிரி இவ ஒருத்தியாவது உன்னை புரிஞ்சுக்கிட்டாளே, அதுக்காகவாவது நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். இதே மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டா நான் நிம்மதியா இருப்பேன். இல்லி பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா ஒரு நாள் எல்லாரும் அக்காவை பத்தியும் பெரியம்மாவை பத்தியும் புரிஞ்சுப்பாங்க. ஆமா, அது எப்படி? இத்தனை நாளா அம்பி மாதிரி இருந்துட்டு திடீர்னு அணியனா மாறின? அட நீ வர சும்மா ராமு. நானே இந்த ரவுடி பையங்க அடிச்சு அடிய நினைச்சு பயந்து போயிருக்கேன். இதெல்லாம் நீ வேற அம்பி அண்ணியன்னு கதை சொல்லிட்டு இருக்க. பாட்டி, எனக்கு என்னமோ அத்தை சொல்ற மாதிரி அக்கா எதையும் மறைக்கிறாளோ? ஆமாண்டி அம்மு, உன் அக்கா அண்டர் கவர் போலீஸா இருக்கா. வீட்டுல பயப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு வெளியில ரவுடி பசங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ணி சுட்டு தள்ளிட்டு இருக்கா. நீ வேற சும்மா ரெடி. இன்னைக்கு ஏதோ அவ கையில அர்ச்சனாவோட போட்டோ இருந்ததுனால இவளே அறியாம ஏதோ ஒரு தைரியம் வந்துருச்சு. மத்தபடி இது கற்பாம்பூச்சிக்கும் கட்டெருமுக்கும் பயப்படுற அயலிதான். சரி சரி, நேரமாச்சு, 2 பேரும் தூங்குங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், வராகியம்மன் பூஜை இருக்கு. சரியா? படுங்க. சரி பாட்டி. அயலி மாத்திரை போட்டுட்டு தூங்குமா.